aspirants, a very good day to all of you. Welcome back to the Daily Answer Writing Initiative. This is Vilasini from Simply Current Affairs. So, நேற்று நவீன் சார் உங்ககிட்ட லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது ரிலேட்டடாக ஒரு கொஷின் கூட நீங்கள் எல்லாருமே அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்க. And some of you have also sent your answers and they were very great answers. So, good job guys. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு ஆன்சர் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த ஆன்சரில் how should the structure of the answer be, இன்ட்ரோடக்ஷனாக இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், கன்க்ளூஷனாக இருக்கட்டும், இந்த கொஷனோட டிமாண்ட் என்ன, ரைட்? அண்ட் ஆல்சோ இன்னைக்கோட டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் அண்ட் இது பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு PYQவும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஐ ஹோப் வாட் தி அஜெண்டா இஸ் ஃபார் டுடே இஸ் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் let us decode the question. The government of India recently stated that left-wing extremism will be eliminated by 2026. What do you understand by left-wing extremism? How are people affected by it? And what measures have been taken by the government to eliminate left-wing extremism? So yes, நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணுவீங்க. It is a 150 words 10 mark question, right? And இதில் 2025ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் 2026ல எலிமினேட் ஆகப்படும், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்னா என்ன, ரைட்? பீப்புள் இதனால எப்படி எஃபெக்ட் ஆகுறாங்க, நெக்ஸ்ட்டு மெஷர்ஸ் டேக்கிள் பண்ணுறதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணது என்ன. ஸோ வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், கொஷனோட டிமாண்ட் 150 வேர்ட்ஸ் தான். ஆனால் இந்த கொஷனுக்கு 3 பார்ட் இருக்குது, கரெக்டாக? வாட் இஸ் இட், ஹவ் ஆர் பீப்புள் எஃபெக்டட் பை இட், அண்ட் வாட் மெஷர்ஸ் ஹேவ் பீன் டேக்கன். ஸோ திஸ் இஸ் ஒன் சேலஞ்ச். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, யூஸ்வலி ரைட், அப்பார்ட் ஃப்ரம் ஜஸ்ட் டெஸ்டிங் நாலேஜ், UPSC இஸ் ஆல்சோ டெஸ்டிங் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், பட் ஆர் வி ஏபிள் டு ரைட் இட் வித் இன் தி வேர்ட் லிமிட் ஆர் ஆர் வி ஓவர் ரைட்டிங், இதை கூட UPSC டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சப் பாயிண்ட்டையுமே நம்ம ஸ்ட்ராங்காக அட்ரெஸ் பண்ணணும், எல்லா பார்ட் ஆஃப் த கொஷனை நம்ம ஈக்குவலி அட்ரெஸ் பண்ணணும். பட் இந்த ஒரு பார்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, we have to reduce the number of points, ரைட்? ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் கோட் பண்ணுங்க. ஃபார் எவ்ரி சப் பாயிண்ட் ஹேவ் 3 மேஜர் பாயிண்டர்ஸ், ரைட், வித் எக்ஸாம்பிள்ஸ். இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க. ஓகே, ஸோ நவ் இன் திஸ் கான்டெக்ஸ்ட், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ஸ்டேட்டட் தட் இட் வில் பி எலிமினேட்டட் பை 2026. இதையும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி உங்கள் ஆன்சரில் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விச் சே தட் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கம்மி ஆயிருக்கு, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸை தே ஹவ் brought it down. ஸோ இதை நம்ம ஹைலைட் பண்ணணும், ஸோ தட் இன் சம் வே இட் இஸ் ஜஸ்டிஃபைங் தி ஸ்டேட்மெண்ட் given on top, ரைட்? ஸோ லைக் ஐ செட், நம்ம எழுதுகிற ஒரு ஆன்சருக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. And in the structure will follow what we call the IBC model, where I is for your intro, B is for your body, and C பார்த்தீங்கன்னா is for your conclusion. And இதில் நான் உங்ககிட்ட சொன்னேன், introduction keep it within 25 to 30 words, conclusion யுமே keep it within 25 to 30 words. So on an average இது ரெண்டுமே சேர்த்து 50 words வந்துச்சுன்னா, body of the question can be contained in 100 words. So இந்த வேல 150 words மீட் பண்ணுறதுக்கு this will be useful, right? So intro, body, conclusion. So I hope this is clear to all of you. Number 1. Next one நீங்கள் பார்த்தீங்கன்னா, if we talk about the demand, right? Left wing extremismனா என்ன, how are people affected by it, right? And what are some measures which are taken to address it? So இது பற்றி பேசும்போது we will have to look at the model answer, right? So in the context we will straight away start with the model answer. So let us look at the model answer. Introல என்ன எழுதியிருக்காங்க, they have mentioned about left wing extremism. இது இங்கேருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு, இந்தியாவில் where did it begin, right? And also இதனால what could be the threat. ஸோ இதை சம்மரைஸ் பண்ணி இன்ட்ரோவில் எழுதலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சால் இன்ட்ரோவில் எழுதுங்க. லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் கவுண்டர் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் எழுதுங்க. Apart from that, you can also use the term red corridor of India, right? So in general, eastern side la left wing extremism all affect ஆயிருக்கிற regions are referred to as red corridor of India. And India ஓட internal security threats பற்றி பேசும்போது இது கூட ஒரு மேஜரான threat, right? So இதையும் நீங்கள் ஹைலைட் பண்ணலாம்.
Talking about body, like I said, இதில் we have to mention two major parts. One is மக்கள் இதனால் எப்படி எஃபெக்ட் ஆகுறாங்க, நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் இதுக்காக எடுத்திருக்கிற மெஷர்ஸ். ஸோ பீப்புள் எப்படி எஃபெக்ட் ஆகுறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், லாஸ் ஆஃப் லைஃப், டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி, ரைட்? அண்ட் இதனால வந்து சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டேமேஜ் ஆகுது. அண்ட் we can also talk about how boycotts of elections frequent நடக்க கவர்னன்ஸ் மேலே இருக்கிற நம்மளோட ஃபேத் அண்ட் ட்ரஸ்ட்டுமே கம்மி ஆகுது. இதையும் நம்ம ஹைலைட் பண்ணலாம். So இங்கே one thing you should keep in mind is, rather than writing simple points, for example loss of life, damage to property, points-அ link பண்ணி எழுதுங்க, because there is less space. For example, you can say damage to critical infrastructure like telephone, railways, roadways, etc. can hamper trade and socio-economic development. So, context-ஐ ஒரு ரெண்டு பாயிண்டர்ஸாக சொல்லாமல் ஒரே ஒரு பாயிண்டரில் important key terms ஆட் பண்ணி நம்ம interlink பண்ணியிருக்கோம். For questions like this, if we try interlinking points, we can convey more ideas and also use space effectively. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து you will mention in terms of how people are affected. Next one, talking about measures. So there is a term, multi-pronged strategy, right? Multi-pronged strategy. இதை ஹைலைட் பண்ணுங்க. இந்த multi-pronged approachல நிறைய பேர் உங்கள் ஆன்சர்ஸை என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you have mentioned initiatives. For example, சாம்தான் ஸ்ட்ராட்டஜி எழுதியிருக்கீங்க, நேஷனல் ஆக்ஷன் பிளான் பற்றி எழுதியிருக்கீங்க, ரைட்? அதே மாதிரி கோப்ரா யூனிட் பற்றி எழுதியிருக்கீங்க. இது எல்லாமே ஜென்ரல் பாயிண்ட்ஸ் இங்கே எழுதியிருக்கீங்க. பட் வாட் வி கேன் டூ இஸ், இந்த மாதிரியான கொஷின்ஸை இருக்கிற ஆன்சர்ஸை இன்னும் ஹோலிஸ்டிக்காக காமிக்கிறதுக்கு group them under categories. For example, security point of viewல என்ன மெஷர்ஸ் இருக்குது, டெவலப்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மெஷர்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மெஷர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாயிண்ட்டையுமே ஜஸ்டிஃபை பண்ணிங்கன்னா it will add value. For example, security point of viewவில் you can talk about the national policy and action plan, greyhounds பற்றி பேசலாம், கோப்ரா பற்றி பேசலாம். டெவலப்மெண்ட் மெஷர்ஸ் கீழே ஸ்கில் டெவலப்மெண்ட்காக எடுக்கிற மெஷர்ஸ், ரைட்? ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், இது எல்லாமே நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். அதே மாதிரி கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டுக்கும் யூ கேன் ஹைலைட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ப்ளீஸ் மேக் இன் மைண்ட் that you have to write optimistic conclusions, solution oriented conclusions, or a way forward conclusion. ஸோ இதில் எழுதும்போது you can write things like, for example, left wing extremism முன்னாடி இருந்ததுக்கு how much has it reduced, or through some initiatives like say inclusive growth-ஆக இருக்கட்டும், or for example skill development-ஆக இருக்கட்டும். இந்த மெஷர்ஸ்னால it is possible to tackle left wing extremism, right? And this will also pave the way for inclusive growth and development, and it will also help India become Vikshit Bharat soon. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். So whatever conclusion works best for you, write it down, but the word limit will definitely be 25 to 30 words, right? Okay, so in the context we have discussed this question in detail. இப்போ வந்து what we'll do is, we will take a look at the best answer for the day, right? So நிறைய பேர் நல்ல ஆன்சர்ஸ் எழுதிருந்தீங்க. All your answers were really good, but one example answer which I could show to you all is the answer of Uma Mageshwari. So very nice answer, Uma, நீங்க நல்லா எழுதிருக்கீங்க, good job. So we will understand from your answer what can be included, what is right, and some things also which can be avoided. அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்டெக்ட் இன்ட்ரோடக்ஷன் பற்றி பேசும்போது you have given statistics, right? And your statistics justifies the first point. இந்த கொஷனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜஸ்டிஃபை பண்ணது, which is good. ஸோ லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்னா என்னென்னு எழுதியிருக்கீங்க, அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஒரு டேட்டா வச்சு எவ்வளோ கம்மியாயிருக்குன்னு கோட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ வெரி குட் இன்ட்ரடக்ஷன். ஸோ குட் ஜாப். நெக்ஸ்ட் ஒன் வந்து வித் ரிகார்ட் டு ஹவு பீப்புள் ஆர் எஃபெக்டட், ரைட்? ஸோ இங்கே நீங்கள் வந்து லாஸ் ஆஃப் லைஃப் பற்றி எழுதியிருக்கீங்க, டிஸ்ரப்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் பற்றி எழுதியிருக்கீங்க, இதோட எக்ஸாம்பிள்ஸுமே ஹைலைட் பண்ணியிருக்கீங்க, விச் இஸ் குட். அண்ட் எக்கனாமிக் லாஸஸ் கூட எப்படி இதனால நடக்குதுன்னு ஹைலைட் பண்ணியிருக்கீங்க, விச் இஸ் ஆல்சோ ஃபைன். பட் ஹியர் இங்கே நீங்கள் ஒரு மேப் கொடுத்துருக்கீங்கல்ல, ரைட்? திஸ் மேப் வந்து டஸ் நாட் சீம் வெரி ரெலவெண்ட் பிகாஸ் திஸ் இஸ் ஓல்ட் டேட்டா. இது எல்லாமே ஒரு ரீஜன்ஸ் மேஜர்லி எஃபெக்டட், நோ டவுட்ஸ். பட் கரண்ட்லி ஹவு இஸ் இட்? இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல டிக்ளைன் ஆயிருக்கு, கரெக்டாக? ஸோ இது வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக இல்லை ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஷன் இஸ் வாட் ஐ ஃபீல், ரைட்? ஸோ தேட் யூ கேன் கீப் இன் மைண்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு மெஷர்ஸ். லைக் ஐ செட், மெஷர்ஸில் நீங்கள் அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், சாம்தானாக இருக்கட்டும், நேஷனல் பாலிசி அண்ட் ஆக்ஷன் பிளானாக இருக்கட்டும், தீஸ் ஆர் குட். But what if these could be grouped under separate categories? For example, நம்ம security measures பற்றி பேசணும், developmental measures பற்றி பேசணும். அதே மாதிரி we also spoke about other kinds of measures, right? Community engagement measures. இந்த subheadings கீழே நீங்கள் justify பண்ணிங்கன்னா it will add more value.
Okay, so in the context yes, conclusion கூட நீங்க ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க. You have mentioned that what are some measures which can be put in place, right, to address this problem and how this will help in realizing the 2026 dream of reducing left wing extremism. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் வந்து நீங்கள் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் பற்றி பேசியிருக்கீங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி பேசியிருக்கீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ் பற்றி பேசியிருக்கீங்க. ஆல் தீஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் அண்ட் த கன்க்ளூஷன் இஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங். 25 to 30 வேர்ட்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க, விச் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் இன்ட்ரோடக்ஷன், பாடி அண்ட் கன்க்ளூஷன் மூணுமே நல்லா எழுதியிருக்கீங்க அண்ட் திஸ் இஸ் ஃபைன். Certain corrections here and there alone, please keep it in mind. So good job, Uma Mageshwari. So here next நம்ம என்ன பார்ப்போம்? For the upcoming days question. So day 9 ஓட question பார்த்துடலாம். What is oil pollution? What are its impacts on marine ecosystem? And in what way is oil pollution harmful for a country like India? Right? So oil pollution na என்ன? Right? Oil pollution ஓட impacts வந்து என்ன? Right, on marine ecosystem, and India la oil pollution nadandal, right, what are the damages? So here again, right, 10 marks 150 words, moonu part irukku, but nama 150 words kulla da idai eludhanum. Okay, so this is the question for you. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, we will discuss about oil spills in general, right, and we will understand this topic. Okay, so guys, number 1, ஆயில் ஸ்பில்னா என்ன? ஒரு வாட்டர் பாடி இருக்குது, இதில் வந்து இஃப் தேர் இஸ் அ லீக்கேஜ் ஆஃப் ஆயில் அண்ட் இந்த ஆயில் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா இதுக்கு பேர் ஆயில் ஸ்பில். ஸோ ஆயில் ஸ்பில்லோட டெஃபினேஷனை ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, நம்பர் 1, இட் இஸ் ஈதர் ஆக்சிடென்டல் ஆர் இன்டென்ஷனல் ரிலீஸ் ஆஃப் ஆயில் இன்டு வாட்டர். ஆக்சிடென்டலாகவும் இருக்கலாம், இன்டென்ஷனலாகவும் இருக்கலாம், right? So இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு let me give you 2 major examples. Number 1 is this Persian Gulf War oil spill. 1990s டைமில் Persian Gulf War நடந்துட்டு இருந்துச்சு. டியூரிங் திஸ் டைம் ஒரு மேஜர் ஆயில் ஸ்பில் நடந்துச்சு, இதுக்கு பேர் தான் Persian Gulf War oil spill. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் திஸ் டைம், ரைட், இராக் வாஸ் அண்டர் சதாம் ஹுசேன். ஓகே, அண்ட் இராக் வந்து குவைத்குள்ளே இன்வேட் பண்ணிட்டாங்க. அண்ட் குவைத்தில் நிறையா ஆயில் வெல்ஸ் இருக்குது, ஆயில் ரிக்ஸ் இருக்குது, right? So in the war escalate ஆயிட்டு இந்த டைம் US was also ready to intervene. So US coalition forces ஓட intervene பண்ண ட்ரை பண்ணாங்க. So during a particular stage in the war என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, Iraqi forces decided to retreat back. இவங்க திரும்பியும் கிளம்புற டைமில் என்ன பண்ணாங்க, குவைத்தில் இருந்த நிறைய ஆயில் வெல்ஸை they set it on fire. Okay, and they were retreating. ஸோ இங்கே போயிட்டு இருந்தாங்க. இதே டைமில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, யூஎஸை வந்து உள்ளே வரவிடாமல் தடுக்கிறதுக்கு Persian Gulf, right, இந்த இடத்துல வந்து they started pouring gallons and gallons of oil. அவ்வளோ ஆயிலை தண்ணிக்குள்ளே கொட்டினாங்க. ஸோ தட் இந்த ஆயில் ஸ்பில்னால யூஎஸ் ஷிப்ஸ் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு. ஸோ இதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, there was severe damage. Okay, the amount of damage was so heavy. அவ்வளோ ஃபிஷ் died, right? The oil cleanup ப்ராசஸே வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஆயில் வந்து தண்ணியில் அவ்வளோ நாளுக்கு மிதந்துட்டு இருந்திருக்கு, right? It was very difficult to clean it up. So this is one example of an intentional release of oil into water. Next வந்து பார்த்தீங்கன்னா, we look at an example of accidental release of oil into water. For example, deep water horizon oil spill. So in the context, please understand this deep water horizon, right? Mexico, Gulf of Mexico region இருக்கிற ஒரு oil rig. So இங்கே வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, there was an accident. இதனால there was a massive oil spill, right? Close to 87 days oil வந்து வாட்டரில் மிதந்துட்டு இருந்திருக்கு. It's very difficult to clean it up. So now we need to understand that oils தண்ணிக்குள்ள வந்தா the damage is always very heavy, right? So far oil spill na என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். Now let us understand the impacts. So major impact என்ன? வாட்டரில் இருக்கிற நிறைய ஃபிஷ் இறந்து போயிடும், mortality of fish, இந்த மாதிரியான key terms யூஸ் பண்ணுங்க. Second, many aquatic birds will suffer. For example, sea bird தண்ணிக்குள்ள வருது ஃபிஷ்ஷை கேப்சர் பண்ணுறதுக்கு, தண்ணியில் ஆயில் இருக்குது, ஆயில் சீபரோட விங்கில் ஒட்டிக்குது. So now oil ஓட பேர்டோட விங்கில் ஒட்டிக்கிச்சுன்னா the bird will find it difficult to fly, right? Its feathers will not feel very easy. So in the context, இந்த birds will also die, right? Mortality of birds also take place. Next one என்ன சொல்கிறாங்கன்னா, oil spills இருக்கிற ரீஜனில் fires are very frequent. ஏன்னு பார்த்தீங்கன்னா, oxygen supply gets cut off. Oxygen supply cut off ஆகிறதுனால fires increase ஆகும். இதுவுமே ஒரு பாயிண்ட். Next one பாருங்க, government has to spend more to clean this site.
right? So adume is a problem. Next, tourism is affected, right? Fisheries sector adi vaangudhu, livelihood of fishermen is affected. Adhe mari export of seafood items ume affect agudhu, correct? So idu ellame are some pressing problems caused by oil spills. Not talking about measures, nariya measures irukku guys. So specifically here vandu pathina I'll talk to you about some. The first one is called as boom and barrier. For example, இதுதான் water, okay, and இதுதான் oilன்னு வச்சுக்கோங்க. இந்த boom and barrier என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, it will basically restrict the flow of oil by locking it, ஓகேயா? ஸோ ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக எம்ப்ளாய் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் booms and barriers, அண்ட் இது வந்து ஆயிலோட ஸ்ப்ரெடை கர்டெயில் பண்ணும். This is booms and barriers. Next one பார்த்தீங்கன்னா, there is something called as skimmers. Skimmers வந்து it operates on a very simple. ஒரு கிளாஸில் நீங்கள் ஆயில் அண்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயில் அண்ட் வாட்டர் மிக்ஸ் ஆகாது. ஸோ இட் இஸ் கால்ட் as immiscible liquids. ஸோ எக்ஸாக்ட்லி அட் ஆயில் வாட்டர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா skimmers will take out the oil alone. ஓகே, ஸோ இதுக்கு பேர் skimmers. அண்ட் தேர்ட் வந்து there is something called as bioremediation, ரைட்? ஸோ bioremediation இதை வச்சு ஒரு யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷனும் வந்திருக்கு in your prelims, and this is about what is called as oil zapper technology, right? So oil zapper technology வந்து பார்த்தீங்கன்னா is used to treat oil spills. Okay, so please understand, in the oil zapper technology you have different strains of bacteria. Okay, so bioremediation naale ennan pathina using microorganisms or biological organisms to treat oil spills, idukku peru da bioremediation. Ipo one example is oil zapper technology. இதில் 4-5 different strains of bacteria கலந்துருக்கும், அண்ட் இது வந்து ஆயில் ஸ்பில் இருக்கிற வாட்டரில் நம்ம யூஸ் பண்ணால் it can clean up the oils. Okay, so in the context these are some measures which have been deployed, and இது வந்து ஒரு UPSC previous year question கூட in your prelims, oil zapper technology. So give this a read. So in the context oil spillsனா என்ன, oil spillsனால நடக்கிற impacts என்ன, right, and what are some measures, right? இதை நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம், and I hope this discussion will help you to write an answer. So now திருப்பியும் கொஷனை பார்த்துடலாம் for your day 9. கொஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, what is oil pollution, what are its impacts on the marine ecosystems, in what way is oil pollution particularly harmful for a country like India? So 10 mark question, 150 words, right? 2023 கொடுத்துருக்காங்க. So some basic instructions. Please send your answers in PDF format, and please send your answers before 9 AM, right? So thank you and all the very best. I hope the discussion was useful.